குமாரசாமி உழைப்போர் உரிமை இயக்கம் இணைக்கப்பட்டுள்ள இடது தொழிற்சங்க மையம் மற்றும் அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சிலுடைய ஆலோசகராக இருக்கேன். இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் ஏற்கனவே தொடர்ந்திருந்த ஆட்புணர்வு மனு விசாரணைக்கு வந்திருந்தது. நீதிபதிகள் எம்.எஸ். ரமேஷ் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வு முன்ன விசாரணைக்கு வந்திருந்தது. அரசு எந்த விஷயத்தில் கவனம் செலுத்தியிருக்கணும்னா, டாஸ்மாக் வழக்கில் எங்களை அப்படி சித்திரவதை பண்ணாங்க, இப்படி சித்திரவதை பண்ணாங்கன்னு அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள்லாம் அப்படியே தனிநபர் உரிமை மீறப்படுறதுன்னு புகார் பண்ணாங்க. அரசியலமைப்பு சட்டத்தோட பிரிவு 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டின்னு. அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எவரும் குடிமக்கள்ன்ற வார்த்தையை கூட பயன்படுத்தல. நோ பர்சன், அது ஒன்லி இன் அக்கார்டன்ஸ் வித் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. அப்படி இல்லாமல் உயிர் வாழும் உரிமையை பறிக்கூடாதுன்றாங்க. அப்புறம் உயிர் வாழும் உரிமைன்றது ரொம்ப நேரோ இல்லை. உயிர் வாழும் உரிமைன்றது லைவ்லிஹூடையும் சேர்த்தது. இப்போது இவங்க காவல்துறை என்ன செய்கிறாங்கன்னா, இன்னைக்கு நீதிமன்றத்தில் ரொம்ப வெட்கக்கேடு இது. சுதந்திர தினத்தில் பாரதி கலந்துக்கிட்டாருன்னு புகார் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கிற குடிமக்கள் அனைவருமே சுதந்திர தினத்தில் கலந்துக்கலாம். இன்னும் கேட்டால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் குடிமக்களுடைய உரிமைகளும் இருக்குது, குடிமக்களுடைய கடமைகளும் இருக்குது. அப்போ சுதந்திர தினம், இந்த சுதந்திர தினத்தில் நாங்கள் முக்கியமாக என்ன விஷயத்தை முன்னிறுத்திருந்தோம்னா, இந்தியாவினுடைய சுதந்திரத்தை, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்ட விழுமியங்களை பாதுகாக்கணும்னு உறுதி எடுக்கிற நாளாக வச்சுருந்தோம். அப்போ இந்த நாளில் எல்லாரும் சந்தோஷப்படணும். தமிழ்நாடு அரசு சமூக நீதி பற்றி உண்மையிலே கவலைப்படுதுன்னா, தூய்மை பணியாளர்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பேன்னு உறுதிமொழி எடுத்ததுக்கு மகிழ்ச்சி அடையணும். இப்போ அவங்க அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்புன்னு உறுதிமொழி எடுத்த நாளில் ஒரு இஸ்லாமிய பெண் தூய்மை பணியாளர் தான் கொடியேற்றினாங்க. பிஜேபி அதுக்கு வருத்தப்பட்டால் பரவாயில்ல, திமுக அரசு ஏன் அதுக்கு வருத்தப்படுதுன்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த நிகழ்ச்சியில் நான் பேசுகிறேன். அந்த நிகழ்ச்சியில் சுதந்திர தினத்தில் இன்னும் உயர்நீதிமன்றம் சுதந்திர தினத்தன்னைக்கு பாரதி மௌன விரதம் இருக்கணும்னு உத்தரவு போடல. உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிற ஸ்பிரிட்டையும் லெட்டரையும் நாங்கள் ஆனர் பண்ணுறோம். எங்களுக்கு மாற்றமிகு இந்த அமர்வத்தின் மீது அளவற்ற மரியாதை இருக்குது. அது எல்லளவும் மீறணுன்றது இல்லை. ஒரே ஒரு விஷயம், சுதந்திர தினம் அன்னைக்கு தொழிலாளர்களை சந்தித்து நம்ம இப்போ தமிழ்நாட்டில் தீபாவளி வாழ்த்து சொன்னால் சந்தோஷப்படுவாங்க போல இருக்கு. சுதந்திர தின வாழ்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறது இந்தியாவில் குற்றம்னு நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன்னு வைங்க. நம்ம அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் ரவீந்திரனுக்கு அது குற்றமாக தெரியுது. அவர் சொல்கிறாருன்னா தமிழ்நாடு அரசுக்கு குற்றம்னு நினைக்கிறார். அப்படின்னா தமிழ்நாட்டில் இனிமேல் அவங்க அறிவிச்சிடலாம், சுதந்திர தின செய்தி கொண்டாடுவது, பரிமாறிக்கொள்வது குற்றம்னு சொல்லி. எனக்கு தெரியல, அப்படி ஒரு வாய்ப்பு நீதிமன்றம் ஒரு நாளும் போடாதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ரெண்டாவது விஷயம், நீதித்துறை என்ன செஞ்சுருக்காங்கன்னா, பிரைமா ஃபேசி அன்லாஃபுல் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லி தான் 14/8/2025 ஃபோர்த்வித் விடுதலை செய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது அதில் குற்ற எண்கள்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த குற்ற எண்களில் எப்படி பாரதிய விசாரணை கூப்பிடுறாங்கன்றது இருக்குல்ல, அதுவே பர்சனல் லிபர்ட்டிக்கு விரோதமானதுன்றார். அப்புறம் அவரை கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் 35(3) பிரிவு கீழே கூப்பிடுறாங்க. 35(3) பிரிவே அரசு தேவைப்படாத விஷயங்கள் தான் வரும். ஆனால் அவரை கூப்பிடுறாங்க, ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு அலங்கரிக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டேஷனுக்கு போன பிறகு ஃபோனை கொடுன்னு மிரட்டுறாங்க. வதைன்றது இருக்க, சித்திர விதைன்றது உடலை தாக்குவது மட்டும் இல்லை, அதாவது மனதளவில் தாக்குறது கூட சித்திரவதை தான் வச்சுக்கோங்க. இப்போ மனதளவில் தாக்குறதுன்றது என்ன பண்ணுறாங்கன்னா, அவரையும் மீதி பெரிய பிரிக்கிறாங்க. பிரித்து தனியாக ஒரு அறைகளை வச்சுட்டு 5 காவல்துறை அதிகாரிகள் சுற்றி இருக்காங்க. அவங்க கேட்குற மாதிரி பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் ரொம்ப அடாவடியான ஒரு விஷயம் என்னென்னா,
அவங்க கொடுக்காத ஒரு குற்றத்துக்கு அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே சர்வ் பண்ணிட்டோன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப தவறான செயல். அப்புறம் அந்த விஷயத்தை சம்மந்தமாக கேள்வி கேட்டதுக்கு பிறகு அவர் அங்கே மணிக்கணக்கில் வச்சிருந்தது இருக்கு இல்லையா, அது இல்லீகல் டிடென்ஷன். அதுவும் அவர்கிட்ட விசாரணை முடிஞ்சதா கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறமும் ரொம்ப நேரம் உட்கார வச்சதா. அதான் அது அதுக்கு பிறகு உட்கார வச்சது தான் இல்லீகல் டிடென்ஷன்றார். அதுதான் சட்டவிரோதமான காவல். அப்போ சட்டவிரோதமான காவல் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்போ ரொம்ப அடிப்படையான கேள்வி என்னன்னா, ஏற்கனவே நான் உயர் நீதிமன்றத்தையும் அதான் சொன்னேன், எப்படி நடந்ததுன்றது தெரியுது, ஏன் நடந்ததுன்றது தான் ரொம்ப முக்கியம். யாருக்கு நடந்தது, ஏன் நடந்தது, இதுதான் முக்கியம். நீங்கள் டாஸ்மாகில் அதிகாரிகளுக்கு நடந்ததுன்னா அப்படியே உங்களுக்கு அப்படியே கண்ணில் வந்து ரத்தம் வந்துடுது. இப்போ பாரதிக்கு நடக்குதுன்னா அவர் தூய்மை பணியாளர் நலன்களை பாதுகாக்கிறாரு. அப்போ தூய்மை பணியாளர்களுக்காக நீதிபதி பார்த்து மட்டும் உத்தரவு வாங்கியிருக்காரு. சென்னை உயர் நீதிமன்றத்திலேருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் நீதிபதி மகாதேவன் அவர்கள்ட்டையும் சத்யநாராயண பிரசாத்கிட்டையும் உத்தரவு வாங்கியிருக்காரு. நீதிபதி தண்டபாணி கிட்ட உத்தரவு வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ திருப்பி மூவ் பண்ணி நீதிபதி சுரேந்தரும் ஒரு சைடு எங்களுக்கு பாதகமாக கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் குறைந்தபட்ச சம்பளத்தை பாதுகாக்கிற ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. நீதிபதி பரத சக்கரவர்த்தி கிட்ட உத்தரவு வாங்கியிருக்காரு. நீதிபதி சுப்பிரமணியத்துக்கிட்ட உத்தரவு வாங்கியிருக்காரு. இதெல்லாம் வந்து சட்டத்தின் ஆட்சியில் நம்பிக்கை வச்சு அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம் அந்த அறம் அதில் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை வச்சு நகர்றோம். அப்போ சட்டப்படி இந்த விஷயங்களை முன்வைக்கிறதுனால இதிலிருந்து அவரை வெளியில் அகற்றின்னு பார்க்குறாங்க. அப்புறம் அவர் ஒன்று இந்த தளத்தை விட்டு ஓடணும், அப்புறம் தொழிலாளிலாம் பயந்துக்கணும். தலைவரையே வந்து பிடிச்சி வச்சாங்கன்னா நமக்கு என்ன ஆகும், இது ரெண்டும் நடக்காதுன்ற. அதாவது அவர் கூட போற வழக்கறிஞர் மேலே அவமான கேஸ் போட்டான்ற மாதிரி காவல்துறைக்கு. ஆமாம், அதாவது வழக்கறிஞர்கள் இருக்காங்களே, இந்திய நாட்டு சுதந்திர போராட்டத்திலையும் உலகம் முழுக்க நடக்கிற மக்கள் இயக்கங்கள்லையும் வழக்கறிஞர்களுக்கு ஒரு பாத்திரம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சட்டம் பற்றி தெரியும். அப்புறம் அரசியலமைப்பு சட்டம், இந்த அரசியலமைப்பு சட்டம் வேணுமா வேணாமான்றது கூட அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கே ஆபத்துன்னா அவங்க பாதுகாக்க வேண்டிய குடிமக்களுக்கு எவ்வளோ ஆபத்துன்றதை அவங்க கவலைப்படணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த விஷயத்த செய்ய பார்க்குறாங்கன்னு வைங்க. மீண்டும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வெறும் பாரதி மேலே தொடுக்கப்பட்ட தாக்குதலாக நான் கருதலை. இது தொழிற்சங்க இயக்கத்தின் மீது, ஜனநாயக உரிமைகளின் மீது, அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 21 மீது, ஏழை எளிய சாமானிய அருந்ததியர் ஆதி திராவிடர் அனைத்து சாதி ஏழைகள் பெண்கள் மீது தமிழ்நாடு அரசு வன்மமாக தொடுத்துள்ள தாக்குதல் நான் கருதுறேன்னு வைங்க. இதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்தியாவில் குறைந்தபட்ச சம்பளம் வந்ததுன்னா அதுக்கு பிரிவி கவுன்சில் காலத்துலேருந்து அம்பேத்கர் எடுத்த முயற்சிகள் காரணம். 1948 சட்டம். இந்த சட்டத்துக்கு முன்னமே சுரங்க தொழிலாளியோட நலன்கள் காப்பதற்கும் குறைந்தபட்ச சம்பளத்துக்கும் அவர் தான் முன்னெடுப்புகளை மேற்கொண்டார். அப்போ அப்படி வந்த சட்டம். அந்த சட்டத்தில் ஒப்பந்த தொழிலாளி, அவுட் ஒர்க்கர், பர்மனன்ட் தொழிலாளி, டெம்பரரி தொழிலாளி அந்த பேதெல்லாம் கிடையாது. அட்டவணை வேலை வாய்ப்பு. அப்போ அட்டவணை வேலை வாய்ப்புன்னு தமிழ்நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் லோக்கல் அத்தாரிட்டி, உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் பணிபுரிபவர்கள், அவர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம். அவருக்கு நீ என்ன பேர் சொல்கிறன்றதை பற்றி அந்த சட்டம் கவலைப்படல. நீ அவங்கள வந்து ராம்கி தொழிலாளி சொல்லு, மாநகராட்சி தொழிலாளின்னு சொல்லு, சுய உதவி குழு தொழிலாளின்னு சொல்லு, மினிமம் வேலை கொடுக்கணும். இதுலேருந்து நீ தப்பிக்க முடியாது. நம்ம நாட்டோட சோகம் 2017 வந்த சட்டம் இன்னி வரைக்கும் அமலாகல. நம்ம ஜனநாயகத்தை பற்றி அம்பேத்கர் சொன்னது கரெக்டு. இது மேம்பூச்சு, அது முலாம் தான். அது அடி ஆழத்தில் வந்து அப்படியே கெட்டு சீரழிஞ்சிருக்குன்னாரு. அதோட வெளிப்பாடு தான் அந்த குறைந்தபட்ச சம்பளம். அரசியலமைப்பு சட்டத்தோட பிரிவு 23 குற்றம்னு தடை செய்கிற குறைந்தபட்ச சம்பளம் 17 தரல. இந்த சங்கம் தலையிட்ட பிறகு பாரதி மனுதாரராகி அவர் தலைமை தாங்குகிற உழைப்போர் உரிமை இயக்கம் வழக்கு தொடுத்த பிறகுதான் சென்னை மாநகராட்சியில் குறைந்தபட்ச சம்பளம் 8000 பேருக்கு தருவது என்ற முடிவே வந்தது. அதுவரையில் கூலி திருட்டு செய்து கொண்டிருந்தார்கள். அந்த கூலி திருட்டுக்கு முடிவு கட்டணும். அப்போ
திருட்டுக்கு முடிவு கட்டினா யார் கவலைப்படுவாங்க? இது ரொம்ப இயல்பான கேள்வி. நீங்கள் இப்போ என்ன கேட்குறோன்னா, கூலி திருட்டுக்கு சென்னையில் முடிவு கட்டினது மட்டும் பத்தாது, கார்பரேஷனில் முடிவு கட்டினது மட்டும் பத்தாது, ஒப்பந்ததாரர்கள் கூலி திருட்டில் ஈடுபடுறது, தமிழ்நாடு முழுக்க உள்ளாட்சி அமைப்புகளும் ஒப்பந்ததாரர்களும் கூலி திருட்டில் ஈடுபடுறது தடுத்து நிறுத்தப்படணுன்றோம். அதே மாதிரி பணி நிரந்தரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதுன்றோம். இந்த சுதந்திர தினத்தில் எங்களோட செய்தியை பணி நிரந்தரம் என்பது இல்லாமல் சுதந்திரம் என்பது இல்லை என்றுதான் எங்களோட செய்தியாக இருந்ததுன்னு வைங்க. கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி தனி ஒரு சிறு பொறி காட்டு தீயை உருவாகுன்றாங்க. சென்னையில் நடந்த இந்த ஏழை மக்களுடைய எளிய மக்களுடைய போராட்டம் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சாதாரண ஜனங்களுடைய ஆர்வத்தையும் நம்பிக்கையும் அப்படியே ஒரு கொழுந்து விட்டு எளிய வச்சிருக்குன்னு வைங்க. இது வந்து இது யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க தான் கெடுதல். இது ஜனங்களோட சட்டப்படி பாதியான விஷயங்களை தந்துட்டு போனாங்கன்னா நல்லது. நீங்கள் கேட்டது ரொம்ப நல்லதுன்னு வைங்க. 28ஆம் தேதி நீதிமன்றத்தில் நாங்கள் தெளிவுபடுத்தணும்னு இருக்கோம். அதான் 15ஆம் தேதியே சொல்கிறாங்க. 15ஆம் தேதி சுதந்திர தின வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொண்டது. அது வந்து நீதிமன்ற உத்தரவை மீறினதா ஆகாது. இது டெக்னிக்கலாகவோ மற்றதோ நாங்கள் ஒழிஞ்சிக்கலாம் இல்லை. இது வந்து இந்திய நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமக்களும் அவர் வந்து கொடுஞ்சிறையில் இருந்தாலும் எதில் இருந்தாலும் சக குடிமக்களோட பரிமாறிக்கொள்ள வேண்டிய செய்தின்னு நம்புகிறோம். நீதிமன்றமும் அப்படிதான் நினைக்கும் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். 1. 2, நேற்றைய நிகழ்வு பொறுத்த வரைக்கும் பல நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து பேரார்வத்தோடையும் பெரும் கவலையோடையும் கூடியிருக்காங்க. கூடியிருக்கிற மக்கள் மத்தியில் ஆறுதல் படுத்த வேண்டியிருக்கு. அப்போ சட்டம் ஒழுங்கிற்கு நன்மை செய்யும் முயற்சியில் பாரதி ஈடுபட்டார். அப்போ உயர்நீதிமன்றம் போடுற எல்லா உத்தரவுமே சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படணுன்ற கண்ணோட்டத்திலேருந்து சொல்லப்பட்ட உத்தரவு அது. அப்போ ஜனங்க ஐயோ இவ்வளோ அநீதியாக பண்ணிட்டாங்க போலீஸ்காரங்கன்னு கோவப்பட்டுறக்கூடாதே, ஜனங்க வந்து அமைதியாக கலையணுமே அப்படின்றதுக்கு பாரதி முயற்சி எடுத்தார். ஜனங்களை கலைஞ்சி போக வைக்கிறதுக்கு உரிய முயற்சி எடுத்தார். அதை குற்றமாக்குவதுன்றது ரொம்ப அற்பத்தனமான முயற்சின்னு நான் நினைக்கிறேன். நேற்று தினம் அவரே கூட அந்த பேட்டி மைக் கொடுத்தப்ப இல்லை பேட்டி நான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் அவரும் சொன்னார். அப்படி இருந்தப்பையும் அது செய்தியாளர்களுக்கே தெரியும். ஊடக நண்பர்கள் பாரதி கிட்ட அந்த ஒலிபெருக்கிய பக்கத்தில் கொண்டு போன போது அவர் என்ன சொன்னாருன்னா, நான் பக்கத்தில் இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இல்லை, கோர்ட்டில் வந்து நான் பேட்டி கொடுக்க வேணாம் சொல்லியிருக்காங்க, நான் வந்து பேட்டி கொடுக்கல அப்படின்னு தான் சொன்னாருன்றது தான் நான் கேள்விப்பட்ட விஷயம். இப்போ இந்த தீர்ப்புனால மற்ற மண்டலத்திலையும் எந்த மாதிரியான தாக்கத்தை இது ஏற்படுத்தும்? 5-6 மண்டல ஒப்பந்த மையம் தொடர்பாக எங்கள் அமைப்பிலிருந்து மாண்புமிகு அமைச்சர்கள் சேகர் பாபு, நேரு, ஆணையர் குமரகுருவர் என்றெல்லாம் பேசினோம். திரும்ப 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 அவங்க ஒரு விஷயத்தை வலியுறுத்துறாங்க. நீங்கள் 5-6 மண்டலங்களுக்கு கேட்குற விஷயத்த நாங்கள் செஞ்சால் சென்னையில் இன்னொரு 10 மண்டலத்துக்கு செய்யணும். அவங்களோட கவலையை 5-6க்கு பொருந்துவது மீதி 10 மண்டலங்களுக்கு பொருந்தும். இப்போ தீர்ப்பு சொல்லுது 5-6 மண்டலங்களுக்கு நீங்கள் வந்து 761 ரூபா நாள் கூலி தரணும்னு. இது என்ன ஆகுன்னா, சேகர்பாபு சொன்னபடி, ஆணையர் குமரகுருபுரன் சொன்னபடி மீதி எல்லா மண்டலங்களையும் ஒப்பந்ததாரர்கிட்ட ராம்கி அன்பேசர் இருக்காங்க, அவங்களும் 761 ரூபா கூலி கொடுக்கணும். அதுதான் வந்து இப்போ இந்த தீர்ப்பினுடைய முக்கியமான தாக்கம்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வாதப்படி அவங்க நடந்துக்கணுனாலே 761 ரூபா 5-6ல் தராங்கன்னா மீதி மண்டலங்களில் தனியார் மயப்படுத்தின மண்டலங்களுக்கு கொடுக்கணும். இல்லை, இந்த தனியார் மயமே உழைப்பு சுரண்டலுக்காக உருவானது தான் தனியார் மயம். ஒப்பந்த மயம், தனியார் மயம் அப்படின்றது பேர் தான். அவங்க ஏதோ புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. ஒரே விஷயம் என்னென்னா கூலியை குறை. 2, வேலையை வந்து கசைக்கு பிழிஞ்சு வாங்கிக்கோ. 3, எந்த பாதுகாப்பும் கிடையாது, நினச்சா தூக்கி போட்டுருவேன். இதுதான் வந்து ஒப்பந்த மயம். அப்போது இந்த பாதிப்புகள் இருக்கும்போது தொழிலாளி 2 வேலை இல்லை 3 வேலை செஞ்சாலும் காணாதுன்ற அன்றைக்கி. அப்போது எவ்வளோ, அதாவது மனிதர்கள் வந்து சுமை மிருகங்களை விட
பாரம் சுமப்பவர்களாக மாற்றுகிற இந்த வேலை தான் ஒப்பந்த மையம். இந்த ஒப்பந்த மையத்தை தமிழ்நாடு அரசு தவிர்க்கணும். அந்த வேலையை பிஜேபி கூப்பிடணும். திமுக அரசு அதை எடுத்துக்கூடாது. நான் பார்த்தேன் நேற்று நான் காலையில் செய்தித்தாள் வாசிக்கும் போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நான் நினைக்கிறேன் ஓஜாஸ்பின் எம்டின்னு ஒரு ரிப்போர்ட் தாக்கல் பண்ணியிருந்தாரு. என்ன சொல்கிறாருன்னா 4-8 மண்டலத்தில் பிட்டிங் போனோம் அவுட் சோர்சிங்க்கு. இப்போது நீங்கள் வந்து ஏலம் யாராவது வந்து எடுக்கிறீங்களா அப்படின்றது போயிருந்தோம். ஆனால் இப்போ நிறுத்தி வச்சிட்டோம். நாங்கள் இப்போவும் வந்து பொருளாதார காரணங்கள் தனியார் மையம் ஒப்பந்த மையம் சரின்னு நம்புகிறோம். ஆனால் இந்த எதிர்ப்புகள்லாம் இருக்கிறதுனால அரசியல் காரணங்கள் வந்து தனியார் மையம் ஒப்பந்த மையம் வேணான்னு நினைக்கிறோம். அதனால தேர்தல் வரும் வரையில் மண்டலம் 4-8 தனியார் மையம் ஒப்பந்த மையத்துக்கு நாங்கள் போகல அப்படின்னு சொல்லி துணை மேயர் மகேஷ்குமார்கிட்ட உறுதி செய்து கொண்டோம்ன்றாங்க. ஊடகவியலாளர்கள் சொல்கிறது என்னென்னா அவருக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தரப்புலேருந்து மறுப்பு வரல. செய்தி வெளிவந்த பிறகு நாங்கள் இந்த மாதிரி சொல்லவே இல்லைன்னு சொல்லலை. இப்போது ரொம்ப சாதாரண எளிய கேள்வி என்னென்னா 4-8 தேர்தல் வரைக்கும் ஜனங்க எதிர்க்கிறாங்கன்றதுனால நீங்கள் வந்து ஒப்பந்த மையம் போகலான்னா இங்கே எதிர்க்கிறாங்க, சண்டை போடுறாங்க, அவங்களெல்லாம் கைது செஞ்சீங்க, தாக்கினீங்க, வழக்குகள் இருக்கு, திரும்ப போகலாம். இப்போ 4-8 போன மாதிரியே இங்கேயும் நான் தேர்தல் வரைக்கும் தள்ளி வைக்கிறேன் அப்படி சொல்லலாம். எது தடுக்குது, யார் தடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. யாரோ சிலர் வந்து முதலமைச்சருக்கு கெடுதல் பண்ணுறாங்க, இல்லை அவர் காது கொண்டு போகாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதாவது மோடி ஆட்சிக்கு அதானி மாதிரி இப்போ இருக்கிற ஆட்சிக்கு ராம்கின்னு வந்துடக்கூடாது. தமிழ்நாடு அரசு அதில் விழிப்போடு இருந்துக்கணுன்றது எங்களோட வேண்டுகோள்.